திருப்பூர் அருகே ஓடும் ரயிலில் மது போதையில் ரயில் பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் ஆலப்புழாவிற்கு சென்று கொண்டிருந்த ஆலப்பி விரைவு ரயிலில் நிகழ்ந்த சம்பவம்தான் இது. ஈரோடு ரயில் நிலையத்தில் முன்பதிவு பெட்டியில் ஏறிய இளைஞர்கள் சிலர் கழிவறை வாயிலில் அமர்ந்து புகைப்பிடித்தபடியும் சத்தமாக பாடல்களை பாடியபடியும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி வந்துள்ளனர். இதனால் அதிருப்தியடைந்த பயணிகள் இளைஞர்களிடம் இது தொடர்பாக கேட்டபோது மதுபோதையில் இருந்த அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் பயணிகளுக்கு மிரட்டல் விடுத்துவிட்டு திருப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கிச் சென்று விட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை பகிர்ந்த பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் நிகழ்வின் போது ரயில்வே காவலர்கள், டிக்கெட் பரிசோதகர்கள் என யாரும் உதவ வரவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். ஒரே தம் அடிக்கிறது, சாங் போட்டு கேவலமா ஆடுறது, அசிங்கமா பேசுறது, சிகரெட் புகையை கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள விடுறது. நானும் ஒரு 10 டைம் மேல சொல்லிட்டேன், தம்பி அந்த பக்கம் போங்க, குழந்தை இருக்கு, ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கு, அந்த பக்கம் போங்கன்னு ஒரு 10 டைம் மேல சொல்லிட்டேன். அந்த பசங்க கேட்கவே இல்லை, இன்னும் அதிகமா பண்ணாங்க. கேட்டேன், ஏன் இப்படிலாம் பண்றீங்க, ஏன் பண்ணாதீங்க, தூங்குறாங்க கேட்டா அவங்க யாருக்குமே அடங்கவே இல்லை, ஃபுல் போதையில இருக்காங்க. அந்த இடத்துல டிடிஆரும் வரல, காவலர்களும் யாருமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா வாக்குவாதம் நடந்துட்டே இருந்தது. வாக்குவாதம் நடக்கும் போது திருப்பூர் ஜங்ஷன் வந்துருச்சு. திருப்பூர் ஜங்ஷன் வரும்போது அவன் இறங்கி ஏறி நான் கேட்டதுக்கு என்னை தாக்கிட்டு எனக்கு கொன்றுவேன், எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடி போயிட்டான். பின்னர் பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் 2 கைது செய்த ரயில்வே காவலர்கள் மேலும் சிலரை தேடி வருகின்றனர்.